நேரில் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் எம் இளங்கோ ஜோதிடர். மூலாம் முதல் நுனை சங்கரன் மைந்தனை, யானை முகத்தோனை, வெள்ளி கும்பனை, 5 கரத்தோனை, தொந்தி வயிற்றோனை எங்களை காத்தருளும். 12 ராசிகளுக்கு நற்பலன்களை பார்ப்போம். குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 2ஆம் நாள் 18/9/2024 புதன்கிழமை. பௌர்ணமி திதி காலை 9 மணி 4 நிமிடம் வரை. பின்பு பிரதமை திதி. புரட்டாதி நட்சத்திரம் பகல் 12 மணி 51 நிமிடம் வரை. பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம். நல்ல நேரம் காலை 9 மணி 15 நிமிடம் முதல் 10 மணி 15 நிமிடம் வரை. மாலை 4 மணி 45 நிமிடம் முதல் 5 மணி 45 நிமிடம் வரை. மேசராசினியர்களுக்கு கோவில் வழிபாட்டால் லாபம் காணும் நாள். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது. ரிஷபராசினியர்களுக்கு நெருக்கடிக்கு ஆளாகும் நாள். உங்கள் முயற்சியில் சில தடைகளை சந்திப்பீர். முருகன் வழிபாடு செய்து நல்லது. மிதுனராசினியர்களுக்கு உயர்வுகள் உத்தரவாதமாகும். செய்யும் தொழிலில் முன்னேற்றம் உறுதியாகும். சரஸ்வதி வழிபாடு சந்தோஷம் தரும். கடகராசினியர்களுக்கு பொறுப்பு உணர்வுடன் செயல்பட வேண்டிய காலகட்டம். குடும்பத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். பைரவர் வழிபாடு பசுமை சேர்க்கும். சிம்மராசினியர்களுக்கு மனதில் இருந்த அழுத்தம் குறையும். கணவன் மனைவிக்குள் இருந்த ஈகோ குறைய ஆரம்பிக்கும். சிவன் வழிபாடு செய்வது நல்லது. கன்னிராசிகளுக்கு எதிர்ப்புகள் விலகும். ஆனால் சொந்தங்கள் குறித்த மனத்தாங்கள் அதிகரிக்கும். அம்மன் வழிபாடு செய்வது நல்லது. துளாராசிகளுக்கு அடி மனதில் இருந்த கவலைகள் விலகும். கூடுதல் வருமானம் கிடைக்கும். விநாயகர் வழிபாடு செய்வது நல்லது. விருச்சிகராசினியர்களுக்கு அரசியலில் பொறுமையே பெருமை தரும். கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் வர தொடங்கும். சிவன் வழிபாடு செய்வது நல்லது. தனுசு ராசிகளுக்கு வீடு நிலம் வாங்கும் யோகம் உண்டு. செய்யும் தொழில் வளர்ச்சி பெறும். கணபதி வழிபாடு கஷ்டங்களை போக்கும். மகர ராசிகளுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் காலகட்டம். செய்யும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும். அனுமன் வழிபாடு ஆனந்தம் தரும். கும்பராசிகளுக்கு நட்பால் நல்ல காரியம் நடைபெறும் நாள். வீடு மாற்றம் பற்றி சிந்திப்பீர்கள். அம்மன் வழிபாடு செய்து நல்லது. மீனராசிகளுக்கு நம்பிக்கைகள் நடைபெறும் நாள். நல்லவர்கள் நட்பு கிட்டும். லட்சுமி வழிபாடு செய்து நல்லது. 12 ராசி நற்பலன்களை பார்த்தோம். எனது வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.